களக்காடு அருகே வெள்ளம் சூழ்ந்ததால் பாலமானது உடைந்திருக்கிறது. இதையடுத்து அந்த பகுதிக்கு செல்ல முடியாமல் கிராம மக்கள் தவித்து வருகிறார்கள். தரைப்பாலங்கள் நீரில் மூழ்கியுள்ளதால் அந்த பகுதியே தனி தீவாக காட்சியளிக்கிறது. அந்த பகுதியில் வசிக்கும் மக்கள் நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே வெள்ளம் காரணமாக பாலத்தில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து அங்குள்ள கருத்தான் தெரு கிராமம் துண்டிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த செய்தியாளர் ஸ்ரீமுருகன் தரும் கூடுதல் விவரங்களை நாம் கேட்டு பெறலாம். ஸ்ரீமுருகன் வணக்கம். இந்த தரைப்பாலமானது வெள்ளத்தில் உடைந்திருக்கிறது. இதனால் இந்த கிராம மக்கள் எந்த அளவுக்கு இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள், மாற்றுப்பாதை ஏதேனும் இருக்கிறதா, இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். ஸ்ரீமுருகன். கண்டிப்பாக நெல்லை மாவட்டம் களக்காடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் கடந்த 17ஆம் தேதி முதல் கனமழையானது பெய்து வருகிறது. இதன் காரணமாக களக்காட்டில் ஓடும் நாங்குநேரியான் கால்வாய், உப்பாறு, பச்சையாற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. நாங்குநேரியான் கால்வாயில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தால் இன்று 3வது நாளாக களக்காடு சிதம்பரபுரம் சாலையில் உள்ள தரைப்பாலமானது தண்ணீரில் மூழ்கியுள்ளது. இதையடுத்து அப்பகுதியில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளதால் சிதம்பரபுரம் கிராமம் 3வது நாளாக துண்டிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் களக்காடு அருகே உள்ள கீழக்கருவேலங்குளத்தில் உப்பாற்றில் கரை புரண்டு ஓடும் வெள்ளத்தால் மஞ்சுளை செல்லும் சாலையில் உள்ள தரைப்பாலமும் கருத்தான் தெரு பாலமும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. இதையடுத்து அங்கு 3வது நாளாக போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. மேலும் கருத்தான் தெரு பாலம் வெள்ளத்தால் உடைந்துள்ளது. இதையடுத்து கருத்தான் தெரு கிராமம் துண்டிக்கப்பட்டுள்ளது. அங்குள்ள 100க்கும் மேற்பட்ட வீடுகளில் வெள்ளம் புகுந்ததால் பொதுமக்கள் கடுமையான பாதிப்பினை சந்தித்துள்ளனர். தொடர் வெள்ளத்தால் மேலக்கருவேலங்குளம், மஞ்சவிளை, கீழப்பத்தை, சிதம்பரபுரம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்கள் களக்காட்டில் இருந்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டு தனி தீவாக மாறியுள்ளது. அந்த கிராமங்களுக்கு செல்லும் மாற்றுப்பாதையும் எதுவும் இதுவரை இல்லை. இதனால் அந்த கிராம மக்கள் கிராமங்களை விட்டு வெளியே வர முடியாத சூழலில் தவித்து வருகின்றனர். உணவு உள்ளிட்ட பொருட்கள் கூட இதுவரை சரிவர கிடைக்காமல் தவித்து வருவதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேபோல் மூங்கிலடி கிராமத்திற்குள் வெள்ளமானது புகுந்ததால் வீடுகளில் இருந்த பொருட்கள் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டு அங்குள்ள பொதுமக்களும் வாழ்வாதாரத்திலிருந்து தவித்து வருகின்றனர். பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அதிகாரிகள் யாரும் சென்று பார்வையிடவில்லை என்றும் கூறுகின்றனர். இன்று காலை மழை வெறித்து காணப்பட்ட போதிலும் ஆறுகள் மற்றும் கால்வாய்களில் வெள்ளமானது தனியாமல் ஓடுகிறது. களக்காடு பகுதியில் உள்ள பல்வேறு கோயில்களிலும் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. கருத்தான்பேரி கிராமத்திற்கு செல்லும் அந்த பாலமும் உடைக்கப்பட்டுள்ளது. மாற்றுப்பாதையான மேலக்கருவேலங்குளம் வழியாக செல்லும் பாலத்திலும் தண்ணீர் செல்வதால் கருத்தான்பேரி கிராமம் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கும் காட்சிகளுக்கும் நன்றி ஸ்ரீமுருகன்.